Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வேற லெவலான டியூவல் போட்டோ வந்துட்டு எப்படி Snapseed அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோன்ல வந்து எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே இத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி Snapseed அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த போட்டோ எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடுல ஆட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்ற மாதிரி ஜூம் பண்ணிட்டு தேர்ட் வந்துட்டு கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் செட் பண்ணிட்டு வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேல செகண்ட் லெவல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ ரீட்ஸ்ங்கற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசருக்கு கீழ சின்ன ஏரோ இருக்கு, அதை கிளிக் பண்ணி நடுவுல உள்ள அந்த பிரஷ் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டம்ல உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ எரேஸ் பண்ற பாருங்க, இந்த மாதிரி நீட்டா வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோவை வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு சோ நம்ம ஆட் பண்ண போட்டோ விட்டுட்டு பேக்ரவுண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டிரா பண்ற மாதிரி நீட்டா வந்துட்டு டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் வந்துட்டு திரும்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு நிற்கிற மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு தேர்ட் அந்த கெப்பாசிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேலே உள்ள அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிட்டு ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ட்ராப் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு திரும்பவும் அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டபுள் எக்ஸ்போசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள அந்த ஸ்டைல் ஐகானை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஆட்ன்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கடைசியில் உள்ள அந்த ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணி நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ ரீட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் வந்து பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாட்டமில் வந்து இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி வந்து லைட்டாக ஓவர்ல இருக்கு பாருங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு கவர் ஆகுது பாருங்கள். ஸோ கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ளஸ் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணணுமோ எல்லாம் அதே மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்துட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வந்துட்டு மீட் பண்ணலாம்.